ஆதியே துணை. வலி வலி என்பார் வலிவேறில்லை, மெய்வலி ஒன்றே வாலி வலியே என்று நாள்தோறும் நம்மை வழிகூட்டி நடத்தி வரும் சாவாவரம் தரும் மூவா மருந்தரும் முத்தமிழ் கரசரும் யுக நீதிவரும் சாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசரும் ஆகிய எம்மான் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதங்களை போற்றி பணிந்து அனந்தாதி தேவர்களுக்கும் அவர்தம் சந்ததிகளுக்கும் மற்றும் யதார்த்த நன்மன விவேகர்களுக்கும் அனைத்து ஆருயிர் ஜீவப்பிரர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கரங்கோயில் பிரவேயர்கள் சார்பாக நடக்கும் இன்றைக்கி இந்த கைங்கரியத்தில் இன்றைக்கி பேசுகிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில். நான் சின்ன வயசில் ஆமாம், அதனால் நான் சின்ன வயசில் அங்கே தான் விளாண்டு, இந்த லீவுனா ஸ்கூல் லீவுனா அங்கே தான் போய் விளாட போவேன். அந்த ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இருக்குது சங்கரங்கோயில்லையே. ஆமாம், அங்கே போய் நாங்கள் விளாட்றதுக்கு போகிறதுக்கு எல்லாம் போவோம். அப்போ இப்போ வந்ததுக்கப்புறம் தெரியுது இந்த நகலுக்கு அவ்வளோ பாடு இருந்தால் அசலுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடணும் அப்படிங்கிறது தெரிய வரும். அது அவ்வளோ பிரமாண்டமான கோயிலாக இருக்கும். அப்படி இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு எட்டு வந்த டாபிக் மனுவின் கடமை அப்படிங்கிறது தான் நான் பகிர்ந்துக்கணுன்னு எட்டு வந்தேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் போகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது நம்ம சாவு என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வேதத்தில் தெய்வம் நிறைய இடத்துல சாவு மரணம் பற்றி நிறைய மின்னி காட்டியிருக்காங்க. அப்போ அதனுடைய புரிதல் நமக்கு வேணும் இல்லை. ஏன்னா சாவரும் முன் சாப்பழக்கம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த சாவுங்கிறது சாவுக்கு முன்னாடி ஒரு சாப்பழக்கங்கிறாங்களே, அப்போ அந்த சாவுனா என்ன அப்படிங்கிறத நம்ம திருவாக்கியங்களில் என்ன தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோடாயுதக்கூரில் சிவச்செம்மல்களின் துணை பெற்று அவனை சந்திக்கவே நாம் இந்த மனித உடல் எடுத்து வந்தது. அவனைன்னு நம்ம வேற எங்கேயும் யோசிக்க வேண்டாம், நம்ம இறைவனை சந்திக்க இந்த சிவச்செம்மல்களின் துணை கொண்டு கடவுளை இறைவனை சந்திக்கவே நாம் இந்த மனித உடல் எடுத்து வந்தது. அப்படி செய்யாமல் வேறு வேறு அழிச்செயல்களில் நாம் ஈடுபடுவதால் நம்முள்ளே இருக்கும் சிவப்பிரகாச சூக்கும காரண தேவ வல்லபங்கள் எல்லாம் மங்கி மாறி ஆவி சுத்தாவி மயமாக உள்ள அந்த தேகங்களின் மீது நரக ஆவிகள் சதா பட்டு அவற்றின் தன்மை கெட்டு நாசமாகின்றன. அதைத்தான் சாவு என்கின்றது அப்படின்னு. அப்போ சாவுங்கிறத பற்றி ஒரு சின்ன நமக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம இந்த பகிர்வை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அப்படி பார்க்கும்போது மனுவின் கடமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் தெய்வம் இந்த மனிதனுடைய மாண்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஒரு குரு சந்நிதிக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த நம்ம ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆடு மாடு அது மாதிரி தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எவ்வளவு உயர்வாக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதை நம்ம திருமஞான குரலில் தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மனிதனை விட மேம்பாடான அல்லது மனிதனுக்கு இணை துணையான படைப்பு வேறு இல்லை. படைப்புகளில் வைத்து இவன்தான் மகா உன்னதமானவன். இவனை படைத்துள்ள மாண்பு எவ்வளவு அருமையிலும் அருமை அப்படின்றாங்க. அப்போ இப்போ இறைவன் ஆதி நாளில் இந்த உலகத்தை படைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இறைவன் இந்த உலகத்தை படைக்கும்போது புழு பூச்சி அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசியாக, ஒரு அறிவு ஜீவராசி, இரண்டு அறிவு ஜீவராசின்னு ஒவ்வொரு ஜீவராசியாக படைச்சிட்டு வராங்களாம். மலை கடல் அப்படின்னு ஒவ்வொன்றா படைச்சிக்கிட்டு வராங்களாம். அப்போ ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் தாம் போய் குடியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குள்ளேயும் அவங்களால போய் குடியிருக்க முடியல. அப்படி 5 அறிவு வரைக்கும் படித்து கடைசியில் தான் இந்த 6 அறிவு படைத்த மனிதனை படைச்சி அப்போ அவங்கள மனிதனுடைய உடலுக்குள்ளே போய் இறைவன் போய் குடியிருக்கிறாங்களாம். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் இறைவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இறைவன் மனிதனுடைய உடலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுதான். அப்போ
இந்த விஷயத்தை வந்து அவனுக்கு தெரியப்படுத்தணும்ல. ஏன்னா வந்து அவன் அன்னைக்கு அமானித கடன் வாங்கி பெற்று இங்கே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து அவன் எல்லாத்தையும் மறந்துறானே. அப்போ அதை ஞாபகம் ஊற்றுக்கும் வந்து பாரவன்களாகிய செம்மன்களையும் அவங்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இறைவன் வந்து மனிதன் மேலே எவ்வளவு பெரிய அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு குரு சந்நிதிக்கு வந்தால் தான் தெரியுது. அப்போ இறைவன் மனிதனுக்காக அவனுடைய நாவில் அறுசுவை படைத்து விட்டோமே என்பதற்காக 1008 அண்டங்களையும் படைச்சி இனிப்பு புளிப்பு கசப்பு அப்படின்னு சொல்லி அறுசுவைகளையும் படைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவனுடைய காது இதை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இனிய இசைகளையும் படித்து அந்த இனிய வாசனைகள் நல்ல வாசனைகளும் படைச்சு கொடுத்து அந்த காருண்யமாக அந்த இறைவன் வந்து மனிதனை படைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா நம்ம ஒரு குருபிரானை சந்தித்து அவங்களுடைய சந்நிதிக்கு வரும்போது தான் வந்து தெரியுது. அப்படி தெய்வம் வந்து அந்த மாண்புடைய மனிதன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இது மட்டும்தான் வந்து மாண்புடைய மனிதன் வந்து பிரம்மாண்டமான இது மட்டும் இல்லை, அதை விட மகா பிரம்மாண்டமானது இவன் தலையில் ஏற்றியுள்ள கடமையாகிய செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு கடமையாக உங்கள் தலையில் ஏற்றி வச்சிருக்கே அதுதான் வந்து கடமையாகிய செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ கடமை அப்படின்னா வந்து எல்லாரும் இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஒரு கடமைக்குள்ளே தானே நம்ம வாழ்கிறோம். ஒரு தாய் மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அக்கா தங்கச்சி காட்ட வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கடமைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு ஏன்ப்பா இதை விட்டுட்டு வரலாம்லப்பா அப்படின்னா வந்து எப்படிங்க என் கடமையை விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாருமே இந்த கடமையை விட்டு நம்ம வரமாட்டோம். அப்படி மனிதனுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு நம்ம தெய்வம் சுட்டி காட்டுறாங்க. அப்படி நம்ம ஆதிமை உதய புராணத்தில் மனுவின் கடமைன்னு ஒரு தோத்திரமே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல். தருக்கினம் புலூர் காளி ஜலம்பால் ஜந்தும் தான் பிறந்ததன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி ஒன்றன் கடமை என்ன விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் வந்த. ஏன்னா வந்து மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வந்து அதனோட கடமையை அதுக்கெல்லாம் முடிச்சிடுது. ஆனால் மனிதனுக்கு ஒருத்தங்க வந்து எடுத்து தொட்டு காட்டினா மட்டும்தான் அவனுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் அவனுக்கு அந்த கடமை இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் வந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில். அப்போ வெறி கொண்ட அறிவு படிப்பை நோக்கில்னா நம்மகிட்ட என்ன அறிவு படிப்பு நம்மகிட்ட இருக்குது? அப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சயின்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுதானே படித்து வச்சுருக்கோம். இது வந்து நித்தியத்தை கொடுக்குமா இல்லை அழியாமை தான் கொடுக்குமா? அப்போ அது கொடுக்காது. அப்போ அந்த நித்தியத்தை கொடுக்கறதுக்கான கல்வி எங்கே இருக்குன்னா அந்த மெய்க்கல்வியாக நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம திருவாக்கியம் முதலே வந்து மெய்க்கல்வினா என்னென்னா நரரை மக்களாக்கி மக்களை தேவராக்கும் முழு தீரத்துடையதே இந்த மெய்க்கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே வந்து கோடாயுதக்கூரில் வந்து ஒரு 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மெய்க்கல்வினா என்ன? ஒரு மனித உடல் எடுத்த 294 திருவாக்கியத்தில் மனித உடல் எடுத்து பிறந்தவர்கள் இளமையிலே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். இதுதான் வந்து அந்த 4 பாயிண்டாக தெய்வம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனிச்சேதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கை போட முடியும். பேரின்பம் அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது இந்த நித்திய தேகத்தில் தான். பாயிண்ட் நம்பர் 2. மனித உடல் எடுத்து ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் இல்லாதபடி தப்பிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3. அந்த அருங்கார செயலை இவனுக்கு கைப்பழுதமாக்கி தர வல்லவர்களும் அதற்காகவே இறைவனால் முத்திரிக்க பெற்ற பூமிக்கு அனுப்ப பெற்றோருமாகிய ஒரு சர்க்குரு பிரானை இவன் தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூளமெடுத்து தேட வேண்டிய தேட்டு இதுதான். பாயிண்ட் நம்பர் 4. அப்படி தேடி பெற்ற சர்க்குரு பிரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் பால் ஒட்டி படிந்து இறுதிவரை நிலை நிற்க வேண்டும். இந்த 4ஐயும் கற்று பழகுவதுதான் கல்வி. அதன் பயன் நித்தியம் அழியாமை அப்படின்னு இந்த 4 கல்வியை நம்ம மெய்க்கல்வியை நம்ம கற்று பழகி வரணும் அப்படின்னு தெய்வம் அந்த பாடலை மின்னி காட்டியிருக்காங்க. தொடர்ந்து நெறியறியார் உயிருடனின் கலகையல்லால் நிலத்தில் அது வேறில்லை சட்டம் தீர்ப்பே அப்படிங்கிறாங்க. அப்போ நெறி அறியார். அப்போ நெறி நம்ம தெரிஞ்சு அதாவது நம்ம ஒரு வழக்கம் ஒரு பேச்சு உண்டு, நெறி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றியா அப்படிம்பாங்க. நெறினா வந்து ஒரு சட்டத்திட்டம், அந்த நெறிக்குள்ளே வாழணும், அதுதான் வந்து நெறி அறியார். அப்போ இந்த நெறி அறியாமல் வாழ்ந்துட்டா வந்து உயிரோடு இருந்தாலும் இந்த உலகத்தில் நடப்பன தான் அப்படிங்கிறாங்க. நிலத்தில் அது வேறில்லை சட்டம் தேய்ப்பே அப்படிங்கிறாங்க. அப்போ நெறினா என்னது?
அப்படின்னா அதையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ கோடாயுதக்கூரில் அதை பற்றி நெறியை பற்றி என்ன தேவ உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி படிப்போம். அப்போ கோடாயுதக்கூர் பக்கம் எண் 50ல் உலகில் எத்தகைய சாஸ்திர விற்பன பண்டித பிரசங்க கனபாடிகளாக இருந்தாலும் ஆச்சாரியராக இருந்தாலும் இந்த மூச்சை மடக்கி கொடுக்க ஒரு அளவிலே நிறுத்தி அமைக்க முடியாது. தாங்கள் இறைவனிடம் பெற்ற பத்தினத்து நிஜ சன்னத முத்திராலங்கிருந்த செல்வச் சிறப்பின் வல்லபத்தினால் மக்களிடத்தில் இதை பிரயோகிக்கிறார்கள். இது அகிம்சை என்ற சத்திய நெறிக்குள் புகுந்து கொண்ட மக்களுக்குத்தான், மற்றவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அகிம்சை என்ற சத்திய நெறி அது என்னதான் இருக்குன்னா, அந்த மூச்சை ஒரு அளவில் அடக்கி கொடுக்க மற்றவர்களால் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அகிம்சை என்னவா இருக்குது அப்படின்னா, அதுவே தெய்வம் நமக்கு கோடாயுதக்கூரில் மின்னி காட்டுறாங்க. அகிம்சை என்பது நம்பிய தன் உயிரை தற்கொலை செய்யாது நித்திய தேவ வாழ்க்கையை பெற்று வாழ்வதற்கு ஒரு தேவ ஆசானை அடைந்து தன்னுடைய அலிதேகத்தின் சேஷ்டைகளை எல்லாம் நீக்கி பஞ்சமா பாதகங்களை தவிர்த்து நடப்பதுங்கிறாங்க. அதுதான் நம்ம ஞான முறையில் நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருப்பரியாங்கிறாங்க. அந்த அகிம்சைனோடனே நம்ம என்ன வெளியே போயிடுறோம், அது நம்ம உயிரை நம்ம துண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு ஜீவனையும் நம்ம மூச்சு துண்டாடிக்கிட்டு தானே இருக்குது. அப்படி சாகாமல் இருக்கிறது தான் அந்த அகிம்சை அப்படிங்கிறாங்க. இந்த சத்திய நெறி அதையும் இன்னும் மேலே புகுந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற சத்திய நெறிக்குள் புகுந்து கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ புகுந்து கொண்டவர்கள்னா என்ன அப்படிங்கும்போது சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு தெய்வம் மின்னி காட்டுறாங்க. என்னன்னா சன்மார்க்கம் என்றால் என்ன? மின்னல் கிரணமாகிய ஜீவ தேகத்தை காட்டித் தருகின்றவர்கள் உனக்கு காட்டித் தந்து பெறுகின்ற வண்ணம் நீ பெற்று அந்த ஜீவ தேகத்துக்குள் நாள்தோறும் நுழைந்து பழகுவதே சன்மார்க்கம். அதற்கு அடையாளமாக மூச்சு இருப்பதில்லைங்கிறாங்க. அப்போ அதுவும் நமக்கு மேட்ச் ஆயிடுது. அப்போ இந்த சன்மார்க்கத்தில் பழகிறது தான் நமக்கு அந்த நெறியாக இருக்குது. சாவப்பழகி சாவதுவே சன்மார்க்கச்சே சாற்றுமென வேதம் சாவதுவே சன்மார்க்க செயலென சாற்றும்பே. ஆமாம், அப்படி பூர்ண பதையிலையும் மூச்சடங்கும் இடத்திருக்க எவராலும் முடியாது இருப்பதிங்கெளிது தம்பி ஆச்சென்ற வாய் பேச்சிலாகுமோ வேதியரே ஆகம வேதங்களின்ற அண்ணலும் எங்கே சாட்சி ஏது தாத்தலி பேது ஆதம்பாதம் கண்டு தேலி மாதவும் விண்டு விடுமே அப்படின்னு நம்ம அந்த நெறியையும் நம்ம வேதத்தில் பல இடங்களில் நமக்கு மின்னி காட்டியிருக்காங்க. இதுதான் அந்த சத்திய நெறி. அதனால் நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்டதும் அவ்வளோதான். முந்தின கடமை என்னும் தன்னை அறியார் முடிவில் வரும் முழுக்கென்று ஊதிடும் சங்கே தெளிந்தறிந்து ஊதுது சங்கே தேசிகர் பொற்பாதம் போற்றி ஊதிடும் சங்கே. அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திப்பேரை கூட்டத்துக்கு அனைவரும் ரொம்ப நன்றி. நமஸ்காரம்ண்ணா.